ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு முளைக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை ரெண்டையும் வச்சு தான் முளைக்கீரை கூட்டு பண்ண போகிறோம். இந்த கீரை துளி கூட மருந்து இல்லாமல் இயற்கையான உரத்தை போட்டு வளர்த்த கீரை. உரம்னு கூட பெருசாக இதுக்கு நான் போடலை. ஆற்றுல உள்ள அரிசி களைஞ்ச தண்ணி, இந்த மாதிரி காய் நறுக்கின இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு அந்த தண்ணியை ஊற்றி வளர்ந்த கீரை தான் இது. ஆர்கானிக்காக வளர்ந்தது. இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது போல் ஆர்கானிக்காக வளர்ந்த கீரையை சாப்பிட்றது. அப்படியே வேரோடு பிடுங்காமல் உடச்சி எடுத்தோன்னா மறுபடியும் அது துளுத்து அடுத்த ரவுண்டுக்கு கீரை கிடச்சிரும். இதுபோல் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு 10 ரூபாய்க்கு விதையை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா கூட நமக்கு ஆர்கானிக்காக மருந்து இல்லாமல் கிடச்சிரும் கீரை. இதை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது போல் ஒரு 10 நிமிஷம் பருப்பை ஊற வச்சுட்டு பாத்திரத்தில் போட்டுட்டோம்னாக்கா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டு கீரைங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக குழஞ்சிடும். எப்போவுமே கீரை பண்ணும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டோம்னாக்கா கலரும் மாறாது, கடுக்கவும் கடுக்காது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுட்டு மஞ்சப்பொடியெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு கீரை என்னென்னா தண்ணியில் அமுங்குற மாதிரி வச்சுட்டோம்னாக்கா 4 பக்கமும் வெந்து கிடைக்கும். இல்லாட்டா அடியில் வெந்திருக்கும், மேலே வேகாத போயிடும். இப்போ இந்த கீரைக்கு அரைச்சி விடுறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். துருவின தேங்காய், சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 மிளகு போட்டுக்கலாம். சில பேருக்கு கீரை சாப்பிட்றது டைஜஷன் ஆகாமல் தலைவலி வரும். அதனால் மிளகு போட்டோம்னாக்கா நல்லா ஜீரணம் ஆகிடும். நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அந்த அரிசி மாவோட. இப்போ இந்த கீரை நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் கனமான கரண்டி எடுத்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதை அதில் விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுனாக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா போடும். அதுக்குள்ளேயே இந்த மாவு வேற போட்டிருக்கிறதுனால நம்ம கீரை நல்லா கெட்டியாகிடும். இது எப்படி பசுமை மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் கீரை. அதனால தான் துளியோண்டு சர்க்கரை போட்டுட்டோம்னா பசுமையும் மாறாது, அதே சமயம் கடுக்கவும் கடுக்காது. கீரை சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற இன்னும் நல்லா கெட்டியாகிடும். இப்போ இந்த கீரைக்கு தாளிச்சுக்கிட்ட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சமையல் எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் கிட்ட பொடி பெருங்காயம் இருந்ததுனாக்கா உளுத்தம்பருப்பு போட்டு செவந்ததுக்கப்புறமா பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு செவந்ததும் கீரையில் கொட்ட வேண்டியதுதான். அவ்வளோதான். மாடியில் விளைஞ்ச கீரையில் நம்ம இன்றைக்கி டேஸ்டியாக கீரை கூட்டு பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் சின்ன தொட்டியை வச்சு கீரை விதை சின்னதாக ஆரம்பித்தல்னாக்கா கீரையெல்லாம் ஃபெயிலியரே ஆகாது, சூப்பராக வரும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.